ஒரு நாள் ஒரு அண்ணனோ தம்பியும் ஒரு சாதுவை பார்க்க போனாங்களாம். அண்ணன் அந்த சாதுவை பார்த்து, சாமி, நான் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல, நான் செஞ்ச பாவத்துக்கு பிராயஷ்சித்தம்னு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டானா. பக்கத்துல இருந்த தம்பியோ அந்த குருவை பார்த்து, நான் ஒன்னும் இவன் அளவுக்கு பெரிய பாவம்லாம் எதுவும் பண்ணல, சின்ன சின்ன பொய் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஏமாத்திருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் தான் பண்ணிருக்கேன், இவன் அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு வரி பண்ற அளவுக்கு அப்படி ஒன்னும் பெரிய பாவத்தெல்லாம் நான் ஒன்னும் பண்ணிடல அப்படின்னு சொல்லி சொன்னானா. இத கேட்ட அந்த சாது சிரிச்சுட்டு, அப்படியா, சரி, அண்ணனை பார்த்து நீ போய் ஒரு பெரிய பாறைய தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். தம்பிய பார்த்து ஒரு கோணியை கொடுத்து, நீ போய் இந்த கோணி நிறைய சின்ன சின்ன கற்களை இந்த கோணி ஃபுல்லா ஃபில் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரெண்டு பேரும் அவர் சொன்ன மாதிரியே பண்ணாங்களாம். அண்ணன் ஒரு பெரிய பாறைய தூக்கிட்டு வந்து வச்சானா. தம்பியும் அவர் சொன்ன மாதிரி கோணி நிறைய சின்ன சின்ன கற்கள் எல்லாம் பொறுக்கி ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்து வச்சானா. இத பார்த்த அந்த சாது, பரவாயில்லையே, ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை கேட்ட தம்பி, அவ்வளவுதானா, என் பாவத்தெல்லாம் கழிஞ்சிருச்சா இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னானா. அதுக்கு அந்த குரு அண்ணனை பார்த்து, இந்த பெரிய பாறைய நீ எங்கேருந்து எடுத்துட்டு வந்தியோ அதே இடத்துல போய் திரும்ப வச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவனும் தலைய சொரிஞ்சிட்டு உடனே அவர் சொன்ன மாதிரி செய்யறதுக்கே கிளம்பிட்டானா. அந்த தம்பிய பார்த்து அந்த சாது, நீனும் எங்கேருந்து இந்த கற்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தியோ அந்த இடத்துலயே எக்ஸாக்டா போய் வச்சுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். யோ, என்னையா சொல்ற, எவ்வளவு கல் இருக்கு, இந்த கோணி ஃபுல்லா இருக்கக்கூடிய கற்களை எங்கெங்கிருந்தோ எடுத்துட்டு வந்தேன், எப்படி என்னால அதே இடத்துல போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோவமா அந்த சாதுவை பார்த்து சொன்னானா. அதுக்கு அந்த சாது, இதே மாதிரிதான் உன் அண்ணன் ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டான், அதனால மன நிம்மதியை இழந்து அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துல அவன் மன நிம்மதியை தொலைச்சானோ அதே இடத்துல அவனால தேட முடியும், அந்த இடத்துக்கு போய் மன்னிப்பு கேட்டு அவனோட பாவத்தை அவனால கழிக்க முடியும். ஆனா நீ பல தவறுகள் பண்ணிருக்க, இதெல்லாம் கேட்கறதுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுக்கான பிராயச்சித்தம் தேடுறது ரொம்பவே கஷ்டம். உன்னோட பாவமும் அதே மாதிரிதான், நீ எங்கெங்கெல்லாம் பாவத்தை சேர்த்துக்கிட்டேன்னு அது உனக்கே தெரியாது, இந்த மாதிரி கணக்கில்லாம இருக்கு உன்னோட பாவம். அவனுக்கு பிராயச்சித்தம்ன்றது ரொம்பவே ஈஸி, ஆனா உனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு அந்த சாது சொன்னாராம். எது சின்ன பாவம் எது பெரிய பாவம்ட்டு நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அவள் செல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களை தேடி வரும். அடுத்த கதையில பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.